மதிப்புமிக்க யூடியூப் சேனல் பவர் ஆஃப் காட் நண்பர்களே, முக்கியமாக தேவ அன்னையினுடைய பக்தர்களே, தேவ அன்னையினுடைய ஆதரவாளர்களே, தேவ அன்னையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, திருத்தலங்களிலே வாழ்கின்றவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் என்றாலே நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரியமான மாதம், நல்ல மாதம். ஏனென்றால் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாம் கடந்த நாட்களிலே கொண்டாடினோம். எப்படி இந்திய நாடு 200 ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை அடைந்த 75வது ஆண்டை மிக சிறப்பாக கொண்டாடினோம். அதே நாளில் வான்சுடர் அணிந்து வளர்பெற ஏறி என்றெல்லாம் நம்ம புகழ்ந்து தேவ அன்னையை பாடுகிறோமே, அந்த நறுமண தூப புகை எழுவது போல விண்ணுலகத்துக்கு எழுந்து விழுகிறவர் யாரோ என்று தேவ அன்னை விண்ணேர் படைந்த அந்த நல்ல நாளையும் நினைத்து அவருடைய ஆசீர்வாதம் பெற்று என்னுடைய மனதில் இப்பொழுது படுவது, அவள் விண்ணுலகத்திற்கு விண்ணேறி சென்றது மாத்திரமல்ல, அந்த விண்ணுலகத்தில் என்ன நடந்தது, தந்தை இறைவன் தன்னுடைய மகள் எப்படி தன்னுடைய மகனுக்கு ஒரு அடைக்கலமாக இருந்து ஆலயமாக இருந்து அவளை வளர்த்த தாயாக இருந்து இந்த உலகத்திற்கு இரட்சணியம் கொண்டு வந்த அவளை எவ்வளவு தூரம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால், விண்ணுலக மண்ணுலக அரசியாக அவள் முடிசூட்டப்படுகிறாள். இதனை என்னுடைய மனதில் நான் பார்த்த ஒரு சின்ன படம். அதாவது சென்னை, உங்களுக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் தெரியும், ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். ஆனால் அது பக்கத்தில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்க மாட்டீர்கள் என்றால் அந்த போவது சற்று கடினம். ஏனென்றால் அது இருக்கிற இடம் அவ்வளவு நல்ல இடம் இல்லை, நல்ல பாதை இல்லை, ஒரு மாதிரிப்பட்ட பாதை. ஆனால் அந்த ஆலயம் இருக்குது பாருங்க, ரொம்ப நல்ல ஆலயம். தேவ அன்னையினுடைய ஆரோபணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அவள் அரசியாக முடிசூட்டப்பட்டு இருக்கின்ற அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் பின்னால், பீடத்திற்கு பின்னாலே இருக்கிற படம், அந்த படம் என்னமோ ரொம்ப நேர்த்தியாக, அந்த கோயிலுக்கு போனாலே அந்த படம் நீங்கள் வேறு எங்கேயோ பார்த்துருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் அவ்வளவு அற்புதமாக யாரோ வரைந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வைத்து வரையவில்லை, சும்மா சாதாரணமானதான அது சொல்லுகிற கருத்து ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சின்ன பெஞ்சு, அந்த பெஞ்சில் இயேசு பெருமான் அமர்ந்திருக்கிறார். அதற்கு அதே நிலையில் மாதா அமர்ந்திருக்கிறார்கள். அதனால் வித்தியாசம் இல்லாமல் இருப்பதனை போல ஒரு தாயும் மகனும் எப்படி தங்களுடைய வீட்டில் ஒரு அமைதியாக உட்கார்ந்து பேசி கொண்டு இருப்பார்களோ அப்படி இருப்பதனை போல அவர்கள் அமர்ந்திருக்க, விண்ணுலக தகப்பன் இப்படி உட்கார்ந்திருக்கிற நிலையை பார்த்து மனம் மகிழ்ந்து அந்த அன்னைக்கு, அந்த வெண்ணேற்பு அடைந்து வந்த அந்த அன்னைக்கு அவளுக்கு மணி மகுடம் சூட்டுகிறார். அழகான மகுடம் எடுத்து அதை அந்த அன்னையினுடைய தலையிலே வைத்து சூட்டப்படுவதனை போல இருக்கின்ற அந்த படம். நான் அந்த அந்த திருப்பலி பூசைக்கு அங்கே செல்லுகின்ற சமயத்தில் எல்லாம் அந்த படத்தை பார்த்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் இப்படி படம் வேறு எங்கேயும் நம்ம பார்த்ததில்லை. ஏதோ படத்துகளில் யாரும் பார்த்துருக்கலாம், ஆனால் நான் பார்த்ததில்லை. ஆனால் இந்த ஒரு சாதாரண ஒரு கோயிலில், சென்னையில் ஒரு சாதாரண மக்கள் இருக்கின்ற ஒரு பங்கு தளத்தில் இவ்வளவு நேர்த்தியான படம் இருக்கிறது என்று இதனை இந்த பாடலில் நீங்கள் கேட்க போகின்ற பாடலில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. தந்தை இக்னேஷியஸ் இருதயம் சுவாமி அவர்கள் சேத் சபை, அவர் சென்னையில், அந்த சென்னையில் இப்போது அருள்கடல் என்று சொல்லப்படுவது முன்னால் அது ஐக்கிய ஆலயம்.
ஐக்கிய ஆலயம் என்ற பெயரில் பல வருடங்கள் அதனை தலைவராக இருந்து நடத்தி வந்தவர் ரொம்ப நேர்த்தியாக அவர் எழுதி அதனை பாடுபடியாக செய்திருக்கிறார். அந்த பாடலை நம்ம கேட்போம்மா. பாருங்க, வான் சுடர் அணிந்து வளர்பிறை ஏறி வலமிடும் நவகணம் நடைமலர் தூவ, அந்த தேவ அன்னை எழுந்து வருகின்ற அந்த காட்சியை இக்னேசியஸ் இருதயம் சாமி அவர்கள் வான் சுடர் அணிந்து, அதாவது விண்ணிலே ஒரு பெரிய காட்சி ஒன்று தென்பட்டது. விண்ணிலே ஒரு சிக்னம் மாக்னம், லத்தீன் மொழியில் சிக்னம் மாக்னம் என்றால் பெரிய அடையாளம். இதுவரைக்கும் நீங்கள் கேட்காத, நீங்கள் பார்க்காத அப்படிப்பட்ட அடையாளம். விண்ணுலகு திறந்திருக்கிறது. விண்ணுலகத்திலே ஒரு பெண் ஒருத்தி காணப்படுகிறாள். அவள் சந்திரனை சூரியனை ஆடையாக அவள் அணிந்திருக்கிறாள். பாதங்களிலே அவள் சந்திரன் மீது நின்று கொண்டு இருக்கின்றாள். அந்த காட்சியை அவர் வான் சுடர் அணிந்து அவருடைய தலையை சுற்றி 12 நட்சத்திரங்களை சூடியிருப்பதனைப் போல வான் சுடர் அணிந்து வளர்பிறை ஏறி வலமிடும் நவகணம் நடைமலர் தூவ, வலமாக வந்து அந்த 9 கிரகங்கள் அப்படியே அந்த அன்னையை சுற்றி வந்து நடைமலர் தூவ, அவள் மேலே வருகிற சமயத்தில் ஏதோ சமயங்களெல்லாம் கூடி அவளுக்கு அந்த நடைமலர், அவள் செல்லுகின்ற பாதையில் மலர் தூவுவதனை போல நடைமலர் தூவ, புகை எழுவது போல், நறுமண தூவ புகை எழுவது போல், கோயில்களிலே சாம்பிராணி போடுகின்ற சமயத்தில், திவ்யநற்கரனை ஆராதிக்கிற சமயத்தில் அந்த வானத்தை நோக்கி அந்த புகை எழுவது பார்த்திருக்கிறீர்கள். அல்லது கொடைக்கானல் அல்லது நம்ம ஊட்டி, அப்படியே அந்த வெண்பனி அவருடைய பள்ளத்தாக்கில் இருந்து கிளம்பி மேலே எழுந்து வருவதனை போல அப்படிப்பட்ட இவள் பனிமலர் போல வருபவள் யாரோ வருவாய் மரியே முடி புனைவாய் என்று அவளை வரவேற்பதனை போல அந்த சமணசுக்களோட, அந்த விண்ணுலகத்தில் இருக்கிற அந்த நவ கிரகங்களோட, கோடிக்கணக்கான சமணசுக்களோட, அவர்களுடைய பாதத்திலே போடப்படுகின்ற அந்த மலர்களோடு கூட சேர்ந்து அவருடைய வரவேற்பதனை போல அருமையான பாடல். வான் சுடர் அணிந்து வளர்பிறை ஏறி. இது மாத்திரமல்ல அன்பார்ந்தவர்களே, இது மாத்திரமா, அவள் அந்த விண்ணுலக மகிமையில், அந்த மகிமையில் இருக்கிற அந்த காட்சியை, அந்த தந்தை இறைவன் அவருக்கு முடி சூட்டுகிற காட்சியை தேவபிதா தமது அன்புள்ள மகளிவர்க்கு, தேவபிதா தமது அன்புள்ள மகளிவர்க்கு ஜோதி பிரதாபமுடி சூட்டினார். ஜெயம் 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 ஜெயமே. சோதி பிரதாபமுடி சூட்டினார். ஜெயம் 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 ஜெயமே. பாடல் பார்த்தீர்களா? ஆதிபிதா தந்தை இறைவன் தம்முடைய அன்புள்ள மகளிர்வருக்கு ஜோதி பிரதாபமுடி சூட்டினார். ஜெயம் ஜெயமே. இதுதான் இன்றைய திருவிழா. இன்றைய திருவிழா என்ன? தேவ அன்னை விண்ணிற்கும் மண்ணிற்கும் அரசியாக முடிசூட்டப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு மேலானதொரு திருவிழா. அவள் ஆன்ம சரீரத்தோடு விண்ணுலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது மாத்திரமல்ல, விண்ணுலகத்தில் இருக்கிற அந்த மகிமை தந்தை இறைவன் தன்னுடைய மகளிருக்கு, தேவ அன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதை, எப்படிப்பட்ட ஒரு முன் மரியாதை செய்கிறார். ஜோதி பிரதாபமுடி சூட்டினார். ஜெயம் ஜெயமே.
இதற்கு முன்னால் அன்பார்ந்தவர்களே, தேவ அன்னை விண்ணுலகத்திற்கு ஆரோபணமாவதற்கு முன்னால் வேறு 2 பேர் இது போல விண்ணுலகம் சென்றிருக்கிறார்கள். பைபிள் நீங்கள் ஒரு வேளை இதனை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தில் ஒரு நல்லவரை பற்றி சொல்லப்படுகிறது. ஈனாக் என்று சொல்லப்படுகிறவர் கடவுளோடு நடந்தார். அவர் கடவுளோடு நடந்ததுனால விண்ணுலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். உயிரோடு எடுத்து செல்லப்பட்டார். அவர் சாகலை, அவர் உயிரோடு எடுத்து செல்லப்பட்டார். விண்ணுலகத்தில் மகிமையிலே இருக்கிறார். நாம் எல்லாரும் அவர் விண்ணுலகம் போகிற சமயத்தில் பார்க்க போகிறோம். அந்த ஈனாக் என்று சொல்பவரும் தேவ அன்னையை வரவேற்று இருப்பார்கள். ஈனாக் என்று சொல்லுகிறவர்கள் தேவ அன்னையினுடைய முன் அடையாளமாக ஒரு வேலை இருக்கலாம். இன்னொருவர் எலியா என்கிற தீர்க்கதரிசி. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எலியா என்கிற தீர்க்கதரிசி தேரோடு, அவர் செல்லுகின்ற தேரோடு அந்த மகிமையிலே விண்ணுலகிற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்று எல்லாம் நம்ம நினைக்கிற சமயத்தில் ஏதோ ஒரு பெரிய கதை போல இருக்கிறது போல தெரியும். இதெல்லாம் கதை இல்லை, எல்லாம் உண்மை நிகழ்ச்சிகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். தேவ அன்னைக்கு முன்னால் வேறு 2 பேர், ஈனாக் என்று சொல்பவரும் இந்த எலியா என்கிற தீர்க்கதரிசியும் எப்படி விண்ணுலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார்கள். இந்த ஈனாக்கு சென்றது போல இந்த எலியா என்கிற தீர்க்கதரிசி அவர்களுக்கு கிடைத்த மகிமை மாதாவிற்கு கிடைக்க வேண்டாமா? மாதாவிற்கு, அவர்களுடைய மாதாவிற்கு கிடைத்தால் அது எவ்வளவு மகிமையானதாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட மகிமையை தந்தை இறைவன் தேவ அன்னைக்கு தருகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இயேசு பெருமான் உயிர்த்த பிற்பாடு நமக்கெல்லாம் தெரியும். நம்ம ஒரு தியானத்தில் கூட பார்த்தோம் பாருங்கள். இயேசு யாருக்கு முதல் காட்சி கொடுக்கிறார்? தன்னுடைய தாய்க்கு. தேவ அன்னை தன்னுடைய மகன் வருவான், 3வது நாள் வருவான் ஒரு நாள் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற அந்த வருவான் ஒரு நாள், அந்த நாள் வந்து விட்டது. உயிர்த்தெழுந்த அந்த க்ஷணத்திலேயே தன்னுடைய தாயை நோக்கி இயேசு பெருமான் வருவது, 2 பேரும் ஒருவரை ஒருவர் பார்ப்பது, சந்திப்பது, கட்டி அணைத்து முத்தமிடுவது, இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நமக்கு தெரியும். அதுபோல் அன்பார்ந்தவர்களே, அந்த விண்ணுலகத்தில் இருக்கிற அந்த மகிமை இருக்கிறது பாருங்கள். இந்த தேவபிதா தன்னுடைய அன்புள்ள மகள் இவருக்கு இந்த ஜோதி பிரதாபமுடி அந்த சூட்டுகின்ற அந்த மகிமை எப்பேற்பட்ட மகிமை என்று அப்படியே தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். தேவ அன்னை இயேசு பெருமானுடைய மரணத்திற்கு பிற்பாடு எங்கே போனார்கள், எங்கே வாழ்ந்தார்கள்? சிலுவையிலிருந்து நமக்கெல்லாம் தெரியும். அருளப்பரிடத்தில் தன்னுடைய தான் நேசித்த அன்பான அந்த சீடரிடத்தில் இதோ உன் தாய் என்று சொன்னதுனால ஒருவேளை அருளப்பர் தன்னோடு கூட எபஸ் நகருக்கு எடுத்து மாதாவை அழைத்து சென்று அங்கு அவர்களோடு வாழ்ந்தார்கள் என்று நினைப்பதா, அல்லது பாலஸ்தீனத்திலேயே வாழ்ந்தார்கள் என்று எண்ணுவதா? என்னுடைய பார்வையில் பாலஸ்தீனத்திலேயே தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். தான் வளர்ந்து இயேசு பெருமான் அந்த வளர்ந்த வீட்டிலேயே தான் வாழ்ந்தார்கள். ஆனால் ரொம்ப காலம் வாழலை. எவ்வளவு நாள்கள் வாழ்ந்தார்கள் நமக்கு தெரியலை. ஆனால் பாலஸ்தீனத்தில் ஒரு கோவில் இருக்கிறது, அந்த டோர்மிஷன் சர்ச். டோர்மிஷன் என்றால் தேவ அன்னை துயில் கொள்ளுவது என்றால் அவள் விண்ணுலகத்திற்கு எடுத்து செல்லப்படுவது, மரணமாவது. டோர்மிஷன், தேவ அன்னை ஓய்வெடுப்பது. டார்மிஷன், அப்படியே உறங்குவது போல விண்ணுலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டாள். தேவ அன்னை இறந்தார்களா? தேவ அன்னை அப்படியே ஈனாக்கு போல விண்ணுலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார்களா? நமக்கு
எது பிரியமோ அப்படி வைத்து கொள்ளலாம். இரண்டாவது வத்திக்கான் சங்கம் அதனை ரொம்ப நேர்த்தியாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? தேவ அன்னை இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கை நிறைவு எய்த பின் விண்ணுலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டாள். அவள் இறந்தாள் என்று சொல்லுவது இல்லை. அதனால் இறந்தாள் என்று அது உங்களுக்கு பக்திக்கு அது உதவியாக இருக்கிறது என்றால் வைத்து கொள்ளுங்கள். இல்லை, பாவம் இல்லாமல் பிறந்தவள், அற்புதமாக பிறந்தவள், புனிதமாக இருக்கிறவள், அப்பேற்பட்டவளுக்கு மரணம் எதற்கு? தேவ அன்னை என்றுமே மரியாள். அவள் மரியாதவள், அவள் சாகாதவள், உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவள் என்று சொல்லி இந்த பாடலில் நாம் கேட்டோம் பாருங்க. இந்த வரிகளை எல்லாம் நினைத்து பார்த்து அப்படிப்பட்ட மகிமையை தந்தை இறைவன் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நினைத்து பார்த்தால் அதுவும் மேலானது. அப்படி வைத்து கொண்டால் அப்படி விண்ணுலக மகிமைக்கு அந்த தேவனை எடுத்துக்கொள்ளப்படுகிறாள், அங்கே முடிசூட்டப்படுகிறாள். நமக்கெல்லாம் விண்ணுலகத்தில் ஒரு அம்மா இருக்கிறார், நமக்கெல்லாம் பரிந்து பேசுவதற்கு ஒரு தாய் இருக்கிறார். நம்மெல்லாம் நமக்காக விண்ணுலகத்தில் அரசி ஒருவர் இருக்கிறார், அரசி ஒருவர் இருக்கிறார். நம்முடைய உடம்பு இப்போ நீங்கள் பார்க்குறீர்கள், என்னுடைய உடம்பு போல நம்ம ஒவ்வொருவருடைய உடம்பு, நம்முடைய உடம்பை எல்லாம் விண்ணுலகத்திற்கு செல்லக்கூடியது என்பதனுடைய முன் அடையாளமாக அவள் ஆன்ம சரீரத்தோடு விண்ணுலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டாள். அந்த சரீரத்தில் தான் அவளுக்கு முடிசூட்டப்படுகிறது என்ற உண்மையை உணர்ந்து அந்த தேவன்னையை நாம் மகிழ்ச்சி அடையும்படியாக செய்கிறோம். அவளுக்கு வணக்கம் செலுத்துகிறோம், அவளை பாராட்டுகிறோம். யார் இவள்? வருபவள் யாரோ? அந்த பாடல் வரியை கேட்டீர்கள் இல்லையா? அந்த வருபவள் யாரோ? இந்த வருபவள், இந்த விண்ணுலகத்திற்கு வருபவள் எப்படி முடிசூட்டப்பட்டவள்? அவள் யாரு? தேவன்னை, கடவுளுடைய தாய். இந்த கடவுளுடைய தாய் என்பது தான் நம்முடைய பக்தியில் காலகாலமாக அது முதலிலே ஆரம்பித்து அவள் கடவுளுடைய தாயாக இருக்கிறாள், அவள் கன்னியாக இருக்கிறாள், தாயாக இருக்கிறாள். ஜென்ம பாசம் இல்லாமல், ஜென்ம பாவ தோஷம் இல்லாமல் அவள் உறுப்பித்தவள், பிறந்தவள், அப்படிப்பட்ட மகிமையிலே இருக்கிறவள். அவள் விண்ணுலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டவள், முடிசூட்டப்பட்டவள் என்ற மகிமையெல்லாம் நம்ம நினைத்து பார்த்து அந்த அன்னையினுடைய பக்தி, அன்னையினுடைய வரலாறு, அன்னையின் மேலே உள்ள பாசம், பிரியம் எல்லாம் இப்படி வளர்ந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இவள் யாரு? நீங்கள் காபநாயக்கம்பட்டி கோயிலுக்கு போனீங்கன்னா நம்ம வீரமாமுனிவர், அந்த வீரமாமுனிவர் அவர் செய்த சுரூபம் பாருங்க. கோயிலில் நுழைஞ்ச உடனே நம்ம அப்படி அண்ணாந்து பார்த்தோம் என்றால் நமக்கு முன்னால் அந்த விண்ணேர் படைந்த ஒரு சின்ன சுரூபந்தான். ஆனால் நம்ம அந்த அன்னையை நம்ம பார்த்து கொண்டே இருக்க முடியும். அப்படி அழகாக அந்த விண்ணுலகத்திற்கு செல்வதனை போல இந்த பாவனையில் அவளுடைய தொங்கல் ஆடைகளெல்லாம் எவ்வளவு நேர்த்தியாக தொங்க, சம்மனுசுக்கள் கொடான கொடி சம்மனுசுக்கள். இதனை வீரமாமுனிவர் வரைந்திருக்கின்ற, உருவாக்கி இருக்கின்ற அந்த கோணான் குப்பத்தில் சும்மா ஒரு சாதாரண படம் தான். அந்த படத்தை சுற்றி அந்த சம்மனுசுகள் வரிசையாக நின்று நம்ம நினைத்து பார்ப்பதனை ஏதோ ஒரு படத்தில் அப்படி அற்புதமாக பார்ப்பதனை போல அவர்களெல்லாம் நின்று அவரை பாராட்டுகின்ற, அவரை போற்றுகின்ற அப்படிப்பட்ட இந்த உருவங்களையெல்லாம் நினைத்து பார்த்து அந்த தேவன்னை இந்த சமணசுகளோட, தந்தை இறைவனோட, இயேசுவோடு சேர்ந்து அவரை வாழ்த்துகிறோம், அவரை வணங்குகிறோம். இவள் யாரு? பெண்குல பெருமை. பெண்களுக்குள்ளேயே அப்படியே பேர் பெற்றவள், ஆசீர்வதிக்கப்பட்டவள். எலிசபெத் அம்மாள் வாழ்த்துகிறாள் பாருங்கள். பெண்களுக்குள்ளே நீ பேர் பெற்றவள், பெண்களுக்குள்ளேயே நீ அருமையானவள். இருடைய பார்வையிலே அன்பார்ந்தவர்களே, இந்த விண்ணுலகத்திற்கு எப்படி எழுந்து வந்தவள், எப்படி மகிமையிலே தந்தை இறைவனால் முடிசூட்டப்பட்டவள் யாரு?
முன் ஏற்பாட்டில் நம்ம பைபிள் எல்லாம் நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் ஒரு 40 பெண்கள் இருக்கிறார்கள். வருகின்ற நாட்களிலே ஒரு சில பெண்களை பற்றி கூட நீங்கள் கேட்பீர்கள், சொல்லலாம் என்று என்னுடைய மனதிலே படுகிறது. முக்கியமாக ஒரு பெண்ணை நினைத்து பாருங்கள், குயின் ஆஃப் ஷீபா. குயின் ஆஃப் ஷீபா 1200 மைல்கள் கடந்து வருகிறாள். பெரிய ராணி. சாலமோனை பார்ப்பதற்காக அரேபியன் டெசர்ட், அரேபியா தெருவில் இருக்கிற அந்த பாலைவனத்தை கடந்து வருகிறாள். எத்தனை நாட்கள் எடுத்திருப்பாள்? மாத கணக்கில் அவள் கடந்து அந்த சாலமோனுடைய ஞானத்தை பார்க்கணும், சாலமோனுடைய அறிவுத்திறனை பார்க்கணும், சாலமோன் வணங்குகிற அந்த தெய்வத்தை பார்க்கணும்னு சொல்லி தன்னுடைய பரிவாரத்தோடு வணங்குகின்ற அவள் குயின் ஆஃப் ஷீபா என்பவள் தேவானியருடைய ஒரு முன் அடையாளம். எவ்வளவு மகிமையில் நீங்கள் குயின் ஆஃப் ஷீபா என்ற திரைப்படம் பார்த்திருப்பீர்கள். அது பார்த்தீர்கள் என்றால் நினைத்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு அரசி தேவ அன்னையினுடைய முன் அடையாளமாக இருக்கிறாள். குயின் ஆஃப் ஷீபா என்பவள் விண்ணுலகத்தில் அரசியாக முடிசூட்டப்பட்ட நம்ம தேவ அன்னையினுடைய ஒரு முன் அடையாளம். அல்லது போர்க்களத்தில் அஞ்சாத யூதித் என்றெல்லாம் அவளை நாம் போற்றுகிறோமே, புகழுகிறோமே. அந்த யூதித்து என்பவள் கையிலே வாள் எடுத்து சென்று ஓலபர்னஸ் என்பவருடைய தலையை வெட்டி கொய்து தன்னுடைய மடியில் முந்தானியில் எடுத்து மறைத்து கொண்டு வருகின்ற அந்த வரலாறெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? அதனைப் போல இந்த தேவ அன்னை தன்னுடைய கால்களினாலே பசாசு, அந்த அரக்க பசாசு அதனை காலாலே மிதித்து கொன்ற இந்த தேவ அன்னைக்கு ஒரு முன்னோடியாக இருப்பவள். இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த யூதித் என்பவள் தேவ அன்னையினுடைய இப்படிப்பட்ட ஒரு வெற்றியினுடைய தீமையை அழிக்கின்ற, தீமையை மிதித்து சவட்டுகின்ற அப்படிப்பட்ட ஒரு தேவ அன்னைக்கு ஒரு முன் அடையாளம். அல்லது எஸ்தர் ராணியை நம்மிடத்தில் கேள்விப்படாதவர்கள் யார்? எஸ்தர் ராணி எப்பேற்பட்டவள், அழகானவள். அதற்காகவே அசுவேரஸ் என்ற மன்னன் அவளை திருமணம் செய்து, இந்த அசுவேரஸ் தெரியாமல் அவருடைய மந்திரி ஒரு 6 லட்சம் யூதர்களை ஒரு குறிப்பிட்ட நாட்களில் கொல்ல வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி கடிதமெல்லாம் அனுப்பியாச்சு. இதனை தெரிந்து எஸ்தர் என்ற ராணி, அவள் யூத பெண், தன்னுடைய சமுதாயத்தினர் 6 லட்சம் பேர் அழியப் போகிறார்கள் என்று தைரியமாக அசுவேரஸ் என்ற மன்னரிடத்தில் சென்று அவரிடத்தில் முறையிட்டு அந்த 6 லட்சம் யூதர்களை பாதுகாக்கிறார்கள். பாருங்கள், அந்த பாதுகாக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற பெண்மணி அந்த எஸ்தர் என்பவள் தேவ அன்னை எப்படி நம்மெல்லாம் விண்ணுலகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறாள், காப்பாற்றுகிறாள், பரிந்து பேசுகிறாள், அரசியாக வீட்டிருக்கிறாள், மகிமையிலே இருக்கிறாள் என்பதனை எல்லாம் நினைத்து பார்ப்பதற்கு, அவளை நோக்கி அருள் நிறைந்தவளே என்று வாழ்த்துவதற்கு இந்த பெண்மணி. இன்னும் ஒரு சில பெண்மணிகளை நினைத்து பார்ப்போம். முதல் பெண்மணி ஏவாளினுடைய பெயரை மாற்றி ஆவே என்று சொல்லி அவள் முதல் பெண்மணி. கடவுளுடைய கட்டளைக்கு அவள் எதிராக சென்றாள், பசாசுக்கு கீழ்ப்படிந்தாள், அந்த விளக்கப்பட்ட கனியை தின்றாள், அதற்கு மாறாக இருக்கின்றவள். அதனாலே ஏற்பட்ட முடிச்சுகளை எல்லாம் அவிழ்த்த அந்த புதிய ஏவாள் அவள் தேவ அன்னை. அப்படிப்பட்டவள் வெண்ணேறி வந்திருக்கின்றாள், அப்படிப்பட்டவள் மகிமையிலே இருக்கிறாள். இன்னொரு விசுவாசிகளுடைய தாய் என்று சொல்லப்படுகிறவள் சாராள். அவருடைய கணவன் விசுவாசிகளுடைய ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிறவள் விசுவாசத்துடைய தகப்பன் என்றால், இவள் விசுவாசிக்கின்ற பெண்மணிகளுக்கெல்லாம் இவள் தாயாக இருக்கிறவள். ஆபிரகாமுக்கு மிஞ்சுகின்ற அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடைய
இவள் தேவன்னை, தந்தை இறைவனுடைய கீழ்ப்படிந்து தந்தை இறைவனுடைய வார்த்தைக்கு, தந்தை இறைவனுடைய திருவுளத்திற்கு தன்னையே அர்ப்பணிக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு பெண், அப்படிப்பட்ட அந்த ஒரு முன் அடையாளமாக இருக்கின்ற அந்த சாராள் என்பவருடைய நிறைவாக இருக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு மாசற்ற பெண்மணி. எப்படியே அன்பார்ந்தவர்களே நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் மாதாவினுடைய மகிமையை பற்றி. 40 பெண்களை எல்லாம், அந்த 40 பெண்களை எல்லாம் எடுத்து அவர்களுக்கு ஒரு உருவம் கொடுத்து, அவர்களுக்கு அதை உருவம் கொடுத்தோம் என்றால் அதுதான் தேவன்னை. அவளுக்கு ஒரு பெயர் கொடுத்தால் அவள்தான் மரியா. 40 பெண்களுடைய மொத்த உருவம். ஒரே ஒரு பெண்மணியை மாத்திரம் நீங்கள் கட்டாயம் அவளை பற்றி கேட்கணும். மக்கபேயர்களுடைய தாய். இந்த மக்கபேயருடைய பெண்மணி, அந்த அம்மா தன்னுடைய 7 குழந்தைகளை ஒரே நாளில் கடவுளுடைய திட்டத்திற்கு, கடவுளுடைய சட்டத்திற்கு மாறுபட்ட விதத்தில் நடக்கக்கூடாது என்று 7 குழந்தைகளை உயிரோடு பலி கொடுத்த நம்ம தமிழ் இலக்கிய நல்ல தங்காள் என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட நல்ல தங்காளாக இருக்கின்ற இந்த பெண்மணி, எபிரேயர்களுடைய இந்த மக்கபேயர்களுடைய தாய் அவளுடைய வடிவமாக 7 துன்பங்களை மாத்திரமல்ல, 7 துன்பங்களை மாத்திரம் அனுபவித்தல் பெண்மணி மாத்திரமல்ல, 7 மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இந்த உலகத்தில் இயேசு பெருமானால் அனுபவித்து விண்ணுலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு முடிசூட்டப்பட்டு இருக்கின்ற அந்த தேவ அன்னை, அந்த மணிமுடியோடு இருக்கிற அந்த அன்னையை நினைத்து பாருங்கள். அந்த அன்னையை படத்திலே பார்த்து அவளை இப்படிப்பட்ட பெண்மணிகளோடு சமரசுகளோடு சேர்ந்து நாம் வாழ்த்துக்கிறோம்மா. இன்னும் யார் இந்த பெண்மணி, இப்படி இந்த விண்ணுலகத்திற்கு யார் இந்த பெண்மணி வருபவள் யாரோ, இந்த முடி சூட்டப்பட்டவள் யாரோ? இந்த நடுக்கடலில் அலைகள் மோதுகிற சமயத்தில் நீங்கள் ஒரு சில சமயத்தில் இந்த கன்னியாகுமரியில் போட்டில் கொஞ்சம் தூரம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா அந்த நடுக்கடலில் அப்படியே அலைகள் வந்து மோதுகிற சமயத்தில் அதிலிருந்து வெண்ணுரை எழுது பாருங்க. இந்த வெண்ணுரையை போல பரிசுத்தமானவளே, இந்த வெண்ணுரையை போல பாவம் இல்லாதவர்களே, அற்ப பாவம் கூட இல்லாமல், ஜென்ம பாவம் இல்லாமல், பிறப்பு பாவம் இல்லாமல் உற்பவித்தவளே, அப்படிப்பட்ட அந்த மகிமையில பாவமில்லாத அந்த புண்ணியவதி மேலேறி வருகின்ற தேவகுமாரன் தன்னுடைய மகன் மீது சாய்ந்து, தன்னுடைய மகனுடைய தோள்மொழிகளின் மீது சாய்ந்து வருகின்ற இப்படிப்பட்ட மேலான புண்ணியவதி இவளுடைய மகிமையை நம்ம நினைத்து பார்க்கிறோம்மா. இந்த மகிமையை நினைத்து பார்த்து இப்படிப்பட்ட பெண்குலத்துக்கு பெருமையாக இருக்கின்ற இந்த மகிமையெல்லாம் நினைத்து பார்த்து இந்த மகிமையில் இருக்கிறவளை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம்மா. அன்பார்ந்தவர்களே, நான் உங்களுக்கு இப்படி சொல்லிக்கொண்டு இருக்கிற சமயத்திலே வேதநாயகர் தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்லுகிறார். அவருடைய வீட்டு திறனையிலே உட்கார்ந்துருக்கிறார். அவர்களுக்கு ஒரு பசுமாடு இருந்திருக்கிறது. அது அவருடைய வீட்டு பசுமாடா அல்லது பக்கத்து வீடு பசுமாடா தெரியலை. ஆனால் அந்த பசுமாடு கட்டி இருக்கிறது, வீட்டுக்கு முன்னால் கட்டப்பட்டு இருக்கிறது. அது புதிய கன்று போட்டு ஒரு 4-5 நாட்கள் ஆகின்றன. அப்படியே அந்த கன்று துருன்னு இருக்கிறது. இந்த கன்றுகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அதற்கெல்லாம் நடக்க தெரியாது. அது குதிக்கத்தான் செய்யுமா. அதை குதிக்க விடாமல் அது கயிறில் கட்டி வைத்திருக்கிற அதனை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த கன்று இப்படி கட்டி வைத்திருக்கிறார்களே, என்ன சுதந்திரமாக குதிக்க முடியவில்லையே, ஓட முடியவில்லையே என்று ஏதோ அந்த கயிற்றை கொஞ்சம் அப்படியே கழுத்தில் இருந்து இழுத்து பார்க்க கயிறு அப்படியே வந்துவிட்டு, அந்த வந்துவிட்ட கயிறோடு கூட சேர்ந்து அப்படியே தன்னுடைய கன்று ஓடுகிறதே என்று அந்த தாய் பசு கூப்பிட்டு பார்க்கிறது.
அம்மா என்று அழைத்து கூப்பிட்டு பார்க்கிறது. ஆனால் அந்த கன்றுக்கு அது காதில் கேட்கலை. இளங்கன்று பார்க்கல, பயமறியாத கன்று. அது குதித்து ஓடுகிற சமயத்தில் ஒரு வேலியில் போய் மாட்டிக்கொண்டது, கயிறு மாட்டிக்கொண்டது. இதை மாட்டிக்கொண்டு அது சத்தமிடுவதனை பார்த்த உடனே இந்த தாய் பசு அதனுடைய சத்தத்தை கேட்டு அது கட்டிக்கிருந்த இதனை கழுத்தில் அது எப்படி முரட்டுத்தனமாக இழுத்து அது தன்னுடைய கழுத்தில் இருக்கிற அந்த கயிற்றை அவிழ்த்து கொண்டு அந்த கன்றை நோக்கி ஓடுகின்ற இந்த காட்சியை அழகாக சொல்கிறார். ஆண் அழைத்தால் என்ற பசு அழைத்தால் கன்று வாராதிருப்பனும், ஆண் அழைத்தால் கன்று வாராதிருப்பனும், அந்த கன்று தான் அழைத்தால் உடனே வாராதிருப்பாளோ, ஒரு தாய் வாராதிருப்பாளோ. தாய் பசு தன்னுடைய கன்றுக்குட்டியை எவ்வளவோ சத்தமிட்டு கூப்பிட்டாலும், எப்படி கூப்பிட்டாலும், அது வராவிட்டாலும், அந்த கன்று அம்மா என்று கூப்பிடுகிற சமயத்தில் எந்த தாய் வராமல் இருப்பாள்? உதவிக்கு வருகின்ற தாய். இந்த தாய் தான் நமக்கு மேல் உலகத்தில் இருக்கிறாள். இந்த தாய் தான் நம் மகிமையிலே இருக்கிறாள். இந்த தாய் தான் இயேசு யாரை அம்மா என்று அழைத்தார்களோ அப்படி நாம் அவளை நோக்கி அம்மா என்று அழைக்க அவளை போற்றி புகழுகின்ற அளவிற்கு அவள் தாயாக விண்ணுலக மகிமையிலே இருக்கிறாள். இப்போ அந்த தாயினிடத்தில் இப்போ பாருங்கள், ஒரே ஒரு காரியம்தான். இப்போது இந்த வைரஸ் என்று சொல்லுகிறோமே, இந்த வைரஸ் 19, COVID-19, அதனுடைய வடிவம் என்ன? அதனுடைய வடிவம் தேவ அன்னையினுடைய கிரீடத்தில் சூடப்பட்டு இருக்கின்ற அந்த மேலே அலங்காரமாக இருக்கின்ற அதனுடைய வடிவத்தில் தான் இருக்கிறது இந்த கொரோனா வைரஸ். அதனை மைக்ரோஸ்கோப்புக்கு அடியில் வைத்து பார்த்தால் தேவ அன்னையினுடைய அந்த மகிமையிலே இருக்கிற அந்த மணிமுடியினுடைய வடிவத்திலே இருக்கிறது. எனவே அந்த தாயினிடத்தில் சொல்லுகிறோம், அம்மா நீ இந்த வடிவத்தில், இந்த கொரோனா வைரஸ் என்கிற வடிவத்தில் உன்னுடைய தலை மேலே நீ வைத்து சுமந்து கொண்டு இருக்கிறாயே, அதனுடைய கொடுமை என்ன என்று உங்களுக்கு தெரியாததா? அது உங்கள் தலைக்கு மேலே தானே இருக்கிறது. இது உங்களுக்கு தெரியாததா? நீங்கள் பார்க்காததா? இந்த உலகத்தில் இப்போ ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவெல்லாம் இது அந்த 3வது அலை வருகிறது என்று சொல்கிறார்களே. இப்படிப்பட்ட அலை ஏதோ இந்திய நாட்டிற்கு, எங்களுடைய நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது. நாங்கள் கடந்த 2 வருடங்களாக இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். கல்வி இல்லாமற் போனது, மக்களுக்கு வருமானம் இல்லாமற் போனது, வாழுகின்ற ஜனங்கள். நான் இப்போது பெண்குல பெருமை என்றெல்லாம் உம்மை புகழ்ந்து சொன்னமே, அதற்கெல்லாம் நீங்கள் விண்ணுலகத்தில் இருக்கிற உன்னுடைய மகனிடத்தில் மனு பேசி தந்தை இறைவிடத்தில் கேட்டு எங்களுக்கு இந்திய நாட்டிற்கு முழுமையான சமாதானமா, ஒரு முழுமையான ஒரு விடிவு காலமா, நீ விடுதலை அடைந்து விண்ணேறி சென்றவள், நீர் விடுதலை அடைந்து விண்ணேறி சென்ற தாயே, அதுபோல் நாங்களும் இந்த வியாதியில் இருந்து, எங்களுடைய வறுமையில் இருந்து, எங்களுடைய சிக்கல்களில் இருந்து விடுதலை அடைந்து நாங்கள் எல்லாரும் உம்முடைய பாதத்திலே வந்து சேர வேண்டுமென உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம்.